ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மகாலட்சுமி. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, என்னோடய ஹேர் குரோத் ஜேர்னியில் எனக்கு எதனால் ஹேர் ஃபால் ஆச்சு, அந்த ஹேர் ஃபால் வந்துட்டு நான் எப்படி கண்ட்ரோல் பண்ணேன் அப்படி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னோடய ஹேர் குரோத் ஜேர்னி வந்துட்டு 2019 நான் ஸ்டார்ட் பண்ணேன். 2019 வரைக்குமே எனக்கு வந்துட்டு சுத்தமாக ஹேர் இருக்காது. அதுக்கப்புறமா 2019 சரி நம்மளும் ஹேர் கேர் கொடுத்து நமக்கு ஹேர் க்ரோத் ஆகுதா சொல்லிவிட்டு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஹேர் குரோத் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 2019 21 வரைக்குமே என்னோடய ஹேர் க்ரோத்துமே நல்லா இருந்துச்சு. அதே சமயம் எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபாலுங்கிறதே பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறமா 2021 எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு ஆக ஆரம்பிச்சிது. அது எதனால் அப்படின்னா, நான் 2000 மார்ச்சில் வந்துட்டு புனே வந்தேன். இது என்னோடய ஏப்ரல் மாதத்தோட ஹேரோட ஃபோட்டோ, இது மே மாதத்தோட ஹேரோட ஃபோட்டோ. ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். 1 மந்தில் வந்துட்டு எவ்வளோ ஹேர் ஃபால் ஆகிருக்கு பாருங்கள். எதனால் எனக்கு இந்த ஹேர் ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் பச்சை தண்ணியில் குளித்தேன். ஆனால் எப்போ புனே வந்தேனோ, புனே வந்ததுக்கப்புறம் இங்குள்ள கிளைமேட் வந்துட்டு ரொம்ப ஜில்லுன்னு இருந்ததுனால வெந்நீரில் குளிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது ஒரு ரீசன். 2வது ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு தண்ணியில் வந்துட்டு ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு விடுவாங்க. எனக்கு வந்த புதுசில் அது வந்துட்டு எனக்கு தெரியலை. ஏன்னா நான் வந்துட்டு பேரலில் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வச்சு அந்த தண்ணி தான் வீட்டுக்கு யூஸ் பண்ணோம். சப்ளை டைரெக்டாக நல்லி வந்துட்டு ஃபஸ்ட்டு இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நல்லி வந்துட்டு உடஞ்சிருந்தனால இந்த மாதிரி காலையிலே சப்ளை தண்ணி வரும்போது அதை பிடிச்சி வச்சு தான் யூஸ் பண்ணணும். அப்படிங்கப்போ பேரலில் டெய்லி தண்ணி பிடிச்சி வைக்கும்போது அதோட ஸ்மெல் ஹெவியாக தெரியலை. அப்படிங்கிறனால எனக்கு வந்துட்டு அந்த பவுடர் சேர்த்துருக்க தெரியாமல் டெய்லி அதிலே தலைக்கு குளித்து ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாக ஆரம்பிச்சிட்டு. 2வது ரீசன் இது. 3வது ரீசன் வந்துட்டு புனே வந்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு ஹேருக்கு எந்த ஒரு கேரும் கொடுக்கல. ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு தனியாக இருந்தேன். நானும் என் சின்ன பாப்பாவும் தான் இருந்தோம், பெரிய பாப்பாவும் இருந்தோம். அப்படிங்கப்போ எனக்கு வந்துட்டு ஹேர் கேர் கொடுக்க ரொம்ப டைம் இருந்தது. புனே வந்ததுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கூடனால காலையில் சமைக்கிறது, மத்தியானம் சமைக்கிறது, நைட்டு சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு டைம் இல்லாதனால, அதுவும் இல்லாமல் இங்கே புதுசாக ஒரு இடத்துக்கு வந்தோடனே சரி கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தனால நான் வந்துட்டு ஹேர் கேர் கொடுக்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது ஒரு ரீசன். இந்த 3 ரீசனில் ஃபஸ்ட் 2 ரீசன் தான் என்னோடய ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு மெயினான ரீசனு. அப்புறம் எப்படி நான் வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேறு அப்பார்ட்மெண்ட் மாற்றினோம். ஆனால் அதே ஏரியா தான். அதே வாரத்தில் ஒரு நாள் ப்ளீச்சிங் பவுடர் சேர்த்து தான் வரும். அப்படிங்கப்போ இதில் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்துட்டு நல்ல தண்ணிலாம் வந்துட்டு டைரெக்டாக டெய்லி சப்ளை இருந்தது. வாரத்தில் ஒரு நாள். ஆனால் எல்லா இடத்துலையுமே தண்ணி வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தண்ணி வராது. வியாழக்கிழமை வராது, ஆனால் வெள்ளிக்கிழமை தண்ணி வரும். அந்த வெள்ளிக்கிழமை வரும்போது அதில் தான் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு விடுவாங்க. கம்பல்சரி வெள்ளிக்கிழமை வர தண்ணியில் ப்ளீச்சிங் பவுட்ரு சேர்த்து போட்டு விடுவாங்க. நான் வந்துட்டு வந்த புதுசில் வெள்ளிக்கிழமை தூரம் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ப்ளீச்சிங் பவுட்ரு போடனால நான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஹேர் வாஷ் பண்ணுறதே விட்டுட்டேன். அப்புறமா வெந்நீரில் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிவிட்டு உடம்பு குளிக்கிறதுக்கு மட்டும் வெந்நீர் யூஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக பச்சை தண்ணியை வந்துட்டு கீழே கவுந்து நின்றுட்டு தலையை அலசுறதுக்கு பச்சை தண்ணியில் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்குவேன். இப்படி பண்ணும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு குறைஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிது. அப்படி குறைஞ்சிட்டு வர ஆரம்பிக்கும் போதே ஒரு 6 மந்த் கழித்து என்னாச்சு அப்படின்னா, 2வது ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் ஆனேன். அப்படி ஆகும்போது எனக்கு வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 5 மந்த்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியல. எதுவுமே சாப்பிடவே முடியலை. ரொம்ப படுத்த படுக்கையாகவே இருந்தேன். எதுவுமே சாப்பிட முடியல. ஸ்டார்டிங்கில் நான் வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு 12 இருந்த ப்ளட் வந்துட்டு 6வது மாதம் வந்துட்டு ரொம்ப தலை சுற்றுது அப்படி சொல்லிட்டு ப்ளட் செக் பண்ண போனப்போ பார்த்தா எனக்கு 7க்கு வந்துடுச்சு. அந்த 6 மந்த் கேப்புக்குள்ளே எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஹேர் ஃபால் ஆச்சு. அதுக்கப்புறமாட்டு ரொம்ப ப்ளட் ரொம்ப கம்மியாயிடுச்சு சொல்லிட்டு அதிகமாக கேர் பண்ணி நான் டெய்லி ஃப்ரூட் ஜூஸு, பழ ஜூஸு, அந்த மாதிரி நிறைய வந்துட்டு கீரைகள் அந்த மாதிரி நிறைய சாப்பிட போய் ஒரு பாப்பா பிறக்கும் போல் ஓரளவு ஹேர் ஃபால் வந்துட்டு சுத்தமாக கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறமா பாப்பா பிறந்து ஒரு 7 மாதம் வரைக்குமே ஹேர் ஃபால் எதுவுமே இல்லை. ஹேர் க்ரோத்து ஓரளவு இருந்தது. 7 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எதனால் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ப்ரெக்னென்சி டைமில் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ருப்போம், அப்புறம் விட்டமின் டேப்லெட் எல்லாம் எடுத்திருப்போம். அது எல்லாத்தையுமே பாப்பா பிறந்தோடனே ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 மந்த் வரைக்கும் நார்மலாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1 மந்த்து கொஞ்சம் பாப்பா பிறந்திருக்கு ஃபீடிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேர் எடுத்து
சாப்பிடுவோம். அப்புறம் ஒரு 2, 3 மாதத்துல அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போதும் போல் நம்ம இருக்க ஆரம்பிச்சிருவோம்ல, அந்த மாதிரி இருந்ததில் 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஹேர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹேர் ஃபால் ஆகி 1 இயரில் வந்துட்டு பாப்பாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே அப்போலாம் ரொம்ப ஹேர் ஃபால் ஆச்சு. அவளோட ஃபஸ்ட்டு பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்துட்டு மறுபடியும் சரி ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு, அவளோட பர்த்டே வந்துட்டு மே மாதம். நான் வந்துட்டு என்னோடய சேனல் வந்துட்டு அதாவது ஹேர் கேர் கொடுக்க ஆரம்பித்தது வந்து ஜூன் ஜூலைலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் என்னோடய ஹேர் கேரும் இந்த சேனலும். அப்படி நான் ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணும்போது சரி நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கிறோம், ஒரு சேனலாக நம்ம கொடுக்குற கேரை வந்துட்டு ஒரு சேனலில் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம் சொல்லி தாங்க நான் இந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணேன். அந்த விதத்தில் நான் கொடுத்த ஹேர் கேரும் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதே விதத்தில் என்னோடய சேனலுக்கு வந்து வியூவர்ஸான நீங்களும் என்னோடய சப்ஸ்கிரைபரும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களால் தான் என்னோடய சேனல் வந்துட்டு இந்த அளவுக்கு க்ரோத் ஆகி வந்திருக்கு. சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு எனக்கு வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறது, உங்களால் தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வந்தது. ஒரு யூடியூப் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்துட்டு ஏதோ சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஸ்டார்ட் பண்ணலேருந்தே நீங்கள் கொடுத்த ரெஸ்பான்ஸுமே எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நான் வந்து ஹேர் கேர் கொடுக்குறனால எனக்கு ஹேர் க்ரோத்தும் நல்லா ஆனது, அதே சமயம் ஹேர் ஃபாலும் நல்லா கண்ட்ரோல் ஆனதுனால எனக்கு ரெண்டுமே ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுங்க. இந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட். இப்போ நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.